திரு சஃபி, நான் நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அதிமுக திமுக ஆகியவை ஊழல் கட்சிகள். மக்களுக்கு இங்க மாற்றாக இருப்பது அப்படிங்கிறது பாஜக தான், பிஜேபி தான் ஒரு ஆப்ஷனா மக்களிடம் இருக்கிறது. எனவே மக்கள் பாரதிய ஜனதாவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கறத ரொம்ப உறுதியாக திட்டவட்டமாக சொல்கிறார் அமித்ஷா. எப்படி பாக்குறீங்க? இது அவரு உண்மை சொல்ல போனா பாலா, நீங்க சொன்ன உறுதியாவும் சொல்லல, திட்டவட்டமாவும் சொல்லல. காரணம், அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது தன்னுடைய சாதனைகளாகவும் தன் ஆட்சியுடைய சாதனைகளாகவும் உள்துறை அமைச்சராக தான் என்ன செய்தார் இந்த நாட்டு விஷயத்தையோ எதுவுமே சொல்ல முடியாம, தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன செய்தது, இதெல்லாம் நாங்க செய்திருக்கிறோம், இதெல்லாம் இவங்க செய்யல, கடந்த கால ஆட்சியில இதெல்லாம் சொல்லியிருந்தா ஓகே. அதே நேரத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா சார், நீங்க தானே சார் கூட்டணி இருந்தீங்க 4 வருஷமா, எடப்பாடி அவர்கள் உங்களை தானே சார் தேடி தேடி வந்தாரு, அங்க அமைச்சர்கள் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்துட்டு இருந்தாங்களே, நீங்க அப்ப சொல்லிருக்கலாமே சார் அதிமுக திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிருக்கலாமே, நம்மள மக்களே கேட்பாங்க இல்லையா. அடுத்தது ரெண்டாவது, கொஞ்ச நாள் முன்னாடி தான் சார் சொன்னீங்க அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப நல்லவங்க, எம்ஜிஆர் ரொம்ப நல்லவங்க, அவங்க ஸ்டேஜ்ல வச்சு பூவெல்லாம் போட்டீங்களே சார், இப்ப திரும்ப அதிமுக திமுக ஊழல் சொல்றீங்களே சார், இந்த ரெட்டை நாத்து எப்ப இருந்து சார் இப்படியேதான் இருக்குங்களா சார், மக்கள் கேட்பாங்க இல்லையா. மூணாவது, நீங்க இதே மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க சார். நீங்க முன்ன ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதி சொன்னீங்க, அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்க. இப்ப இங்க 2 பேரும் பேசுறதுல யாரு பேசுறது சார் நாங்க நம்புறது மக்கள் கேட்பாங்க இல்லையா. கடைசியா இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, ஸ்டேஜ் ஷோ ரோட் ஷோன்னு சொல்லிட்டு எது வெல்ல போகுதுன்னு தலைப்பு இருக்கு இல்லையா. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஸ்டேஜ் ஷோங்கிறது எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல கேம்பெயின் ஸ்டைல்ல வழக்கமா வாடிக்கையா உள்ள ஒரு விஷயம். இது என்ன உங்களுக்கு காட்டுதுன்னா, ஸ்டேஜ் ஷோங்கிறது ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியோட லீடர், பார்ட்டியோட கேடர்ஸ், ரெஸ்பான்சிபிள் பீப்புள் தன்னுடைய ஆட்சியோட சாதனையை சொல்லுவாங்க மக்கள் கிட்ட. நாங்க இதெல்லாம் பண்ணி இருக்கோம், நாங்க இதெல்லாம் பண்ண போறோம். அந்த ஸ்டேஜ்ல நின்று இதை மக்கள் கிட்ட எடுத்து உரைப்பாங்க, இதெல்லாம் பண்ணி இருக்கோங்கிறத மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த ரோட் ஷோங்கிறது என்ன தெரியுமா? இல்ல, நீங்க அப்படி சொன்னா, இங்க தமிழ்நாட்டில் தலைவர்கள் எல்லாரும் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள், பாத யாத்திரை அப்படின்னு போனது, விடியல் பயணம் மேற்கொண்டது, அதெல்லாம் நேரடியா மக்களை போய் சந்திக்கிற போது அது இதுல இருந்து வேறுபட்ட ஒன்றா? இல்ல, விடியல் பயணம்ங்கிறது வேற, இந்த மாதிரி தேர்தலுக்காக மட்டும் வர பயணம் வேற. ரெண்டுத்துக்கும் நீங்க வித்தியாசப்படும். தேர்தலுக்காக மட்டும்தான் அமித்ஷா இப்ப ரோட்ல வராரு, மோடி அவர் ரோட்ல வராரு. இது முன்னாடி நம்ம ரோட்ல பாத்துக்குவாங்கள, பாக்கல. அப்போ நீங்க ரோட் ஷோ வர்றீங்கன்னா இங்க அது மாசம் மாசம் வரலாம் சார். தமிழ்நாட்டுல என்னெல்லாம் தேவை இருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம், ஒவ்வொரு சிட்டி ஒவ்வொரு மாசம் இவரு அவரும் மாறி மாறி வரலாம். அது இல்லாம எலெக்ஷனுக்கு மட்டும் ரோட் ஷோ பண்றத பத்தி கேட்டா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மணிப்பூர்ல 3 பெண்களை நிர்வாணமா கொண்டு போனாங்களே, அதுதான் ரோட் ஷோ. கோவிட் டைம்ல சாப்பாடு இல்லாம பட்டினியோட கிலோமீட்டர் கணக்கு நடந்து வந்தாங்கல்ல மக்கள், அவ்வளவு அவங்கள போட்டு சின்ன பின்ன மாட்டீங்கல்ல, அந்த மக்களை போட்டு அவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்கல்ல, நிறைய பேர் ரயில் தண்டவாளத்துல படுத்து ரயில் ஏறி செத்து போனாங்கல்ல, அதுதான் ரோட் ஷோ. நான் முதற்கட்ட பார்வை நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். திரு அக்னீஸ்வரன், இங்க முன்னாடி வரக்கூடிய கூட்டங்கள்ல இதுவரைக்கும் 7 முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வருகை தந்திருக்கிறார். தன்னுடைய பரப்புரை கூட்டங்கள்ல தொடர்ச்சியா எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ மேற்கோள் காட்டி பேசுகிறார், புகழ்ந்து பேசுகிறார். ஆனா இன்றைக்கு திரு அமித்ஷா அவர்கள் அதிமுக திமுக 2மே ஊழல் கட்சிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் பாரதிய ஜனதா. ஒரு தலைவர் சொல்லுகிறார் செல்வி ஜெயலலிதா அம்மா ஊழல்வாதி என்கிறார், இந்திய நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார், புகழாரம் சூட்டுகிறார். எப்பா, யார் இதுல சொல்றது உண்மை? மாநிலத்தை சொல்றது உண்மையா, தேசிய தலைவர் சொல்றது உண்மையா? இது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களை பொறுத்தளவுல நீங்க ஊழல் அப்படின்னு சொல்றத நீங்க பேசலாமா? ஊழலை பத்தி தேர்தல் பத்திரத்தை உச்ச நீதிமன்றம் எத்தனை முறை சொல்லிச்சு, ஓடி ஒளிஞ்சிங்கள, நீங்க சொல்லலாமா? 2. மூணாவது, இங்க பாருங்களேன், 10 ஆண்டுகளாக பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு மாவீரன் யார் என்று கேட்டால் திரு நரேந்திர மோடி. மக்களை பார்த்து பேசாம ஒரு மங்கி பாத்துக்குள்ளேயே பேசுனது நரேந்திர மோடி. 2வது,
இங்க பாருங்க, ரோட் ஷோ. புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்திச்சாரு. நீங்க செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. பேசினா பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. பிரதமர் என்பவர் நாட்டு மக்களிடம் உரையாற்ற வேண்டும். அதுவும் தேர்தல் நேரத்தில் பேசினாதான் அது வாக்குகளாக மாறும். அது ஒரு தேர்தல் வியூகம் உத்தி. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை இவர்களை விட காலில் போட்டு மிதிக்கவே முடியாது. நான் கேட்கிறேன், இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியை புதிய பாராளுமன்றத்துக்குள் விட்டீங்களா? விடல. அப்போ நீங்க கொஞ்ச நஞ்சமா பண்ணீங்க. ஆகவே நீங்க பண்றது இந்த தேர்தல் பத்திரத்துல கூட உச்சநீதிமன்றம் மார்ச் 6ஆம் தேதி சொல்லுச்சு. அதுக்குள்ள அதை விடவா நீங்க வந்து அதிமுக திமுக ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க பொறுப்பு இருக்குதுங்க? நீங்க ஒரு சாதாரண வங்கி கணக்கில் போட்டாலே வெறும் 24 ரூபாய். டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கிற போது அது வந்து அவங்களே காசு கொடுத்து 450 ரூபாய் கொடுக்கும் போது கூட சரி, எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், இங்க பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இப்படி போகிற இந்த ரோட் ஷோக்கள் மூலமாக அது வாக்குகளாக மாறாது அப்படிங்கிறாரு. ஆனா திரு அமித்ஷா இப்ப நம்ம பேட்டியில சொன்னதை பார்த்தோம், இது 100% வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறாரு. இல்ல, அவங்களுடைய நம்பிக்கை தானே, அவங்களுடைய நம்பிக்கை தானே. நான் இப்ப கேட்கிறேன், இந்த தேர்தல் அறிக்கையே விடாம இருக்கீங்களே, 400 இடத்துல வெற்றி பெறும் சொன்னீங்களே, எப்படி எதை வச்சு சொல்றீங்க? ரெண்டு, பிரதமருடைய முகமே போதும், நாங்க பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்னிறுத்துகிறோம், 3வது முறையாக அவரே வெற்றி பெறுவார், அந்த முகமே போதும், அறிக்கையெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அது உங்களுடைய நம்பிக்கை. அரசியலமைப்பே வேண்டாம் சொல்றாங்க தானே நீங்க. அது இருக்கட்டும். நான் கேட்கிறேன், இந்த ரோட் ஷோ விட்டீங்கல்ல, மிக்ஸாம் புயலுக்கு ஒரு போட் ஷோ விட்டுருந்தா சென்னை எல்லாம் தப்பிச்சிருந்திருக்கும். சரி, நீங்க ரோட் ஷோ போட் ஷோ தான் விடல. நான் கேட்கிறேன், நீங்க ஏதாவது பேரிடர்னே அறிவிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. 10 ஆண்டு காலம் நிதியமைச்சருக்கு வந்து அவங்களுக்கே பணம் இல்லை அப்படின்றாங்க. நிதியமைச்சருக்கே பணம் இல்லைன்னா இந்திய குடிமக்கள்கிட்ட காசு இருக்குமா சார்? இவங்க சொல்ற முரண்பாடுகள். நிதியமைச்சர்னா நாட்டினுடைய மொத்த காசு நிதியமைச்சருக்கு சொந்தமா? இல்ல, மொத்த நாட்டினுடைய மொத்த காசு நிதியமைச்சருக்கு சொந்தமா? ஆமா, அது அதானிக்கு சொந்தம். இந்தியா நாடு இந்தியான்றது அடுத்து அதானி நாடாக மாறிவிடும். ஆக உங்களுடைய நோக்கம் வந்து மாநில கட்சிகளை கபலீகரம் செய்வது, தேசத்தை வந்து துண்டாடுவது. இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். நேரடியான குற்றச்சாட்டை, நேரடியான தாக்குதலை தற்போது பாரதிய ஜனதாவும் எடுத்து விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவும் தற்போது பாஜக மீதான நேரடி தாக்குதலை தொடங்கிவிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இதனால் வரைக்கும் பேசாத நிலையில இப்போது தொடங்கி இருப்பதுங்கிறது டைரக்டா பிஜேபி அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யாராவது அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லது செய்தார், ஆகையால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு யாராவது கேட்பாங்களா? ஒரு மாநில கட்சி 31 வருஷம் ஆண்ட கட்சி, அந்த கட்சியினுடைய ஓட்டுகளை நீங்களா வந்து எங்களுக்கு வாங்க வாடகைக்கு கேக்குறீங்க பாருங்க. இதுவே உங்களுடைய புரிதலை தவறு இல்லையா? இப்படியா ஒரு கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன் இந்த போலி புகழாரம்? சரி, அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ஸ்ரீராம், இங்க ஜனநாயகத்தின் மீது ஒரு அமைப்பு ரீதியான தாக்குதலை சிபிஐ, இடி, ஐடி மாதிரியான அமைப்புகளை கொண்டு நடத்துகிறார்கள். ஊழல் பற்றி பேசுவதற்கோ சமூக நீதி பற்றி பேசுவதற்கோ பாஜகவுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை ராகுல் தற்போது கோவை பரப்புரை கூட்டத்தில் முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கிறீங்க? அக்னீஸ்வரனுக்கும் சேர்த்து பதில் சொல்லலாம். கரெக்ட்.